யோலோ என்ன அல்லலோன்னு ஆக்கிட்டாங்க. நல்ல கன்டென்ட் உள்ள செகண்ட் ஹாஃப். ஆனா சொதப்பலான ஃபர்ஸ்ட் ஹாஃப். ரிவ்யூக்கு போற முன்னாடி சேனல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. யோலோ இந்த படத்தினுடைய கதைய பொறுத்தவரைக்கும் ஹீரோயின வந்து பொண்ணு பார்க்க வராங்க. அந்த இடத்துல ஒரு அக்கா வந்து சொல்றாங்க, "உன்னைய வந்து இந்த ஹனிமூன் டெஸ்டினேஷன்ல நான் பார்த்தேனே! உனக்கு கல்யாணம் ஆச்சு தானே?" அப்படின்றாங்க. "இது செகண்ட் கல்யாணமா?" அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு ஒரே ஷாக்கு. ஏன்னா, இதுதான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் ஆகுது. ஸோ, அதனால எல்லாருமே பயங்கர கன்ஃப்யூஸ் ஆயிடுறாங்க. போய் பாஸ்போர்ட் கொண்டு வான்னு சொல்றாங்க. பாஸ்போர்ட் செக் பண்ணா அந்த ஹனிமூன் டெஸ்டினேஷனுக்கு இவங்களும் போயிருக்காங்க. பயங்கரமான ஒரு கன்ஃப்யூஸ் ஆகுது. சரி அந்த பையன் யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ உண்மையாவே அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சான்ற கதைய நோக்கி தான் இந்த படம் நகரப்படுது. இந்த படத்தினுடைய கதைய பொறுத்தவரைக்கும் செகண்ட் ஹாஃப்ல தான் இந்த படத்தினுடைய மெயின் திங்கே இருக்குது. ஒரு சில காட்சிகள் ரொம்பவே நல்லா இருந்தது. மிக முக்கியமா இந்த படத்தில சினிமாட்டோகிராஃபியும், மியூசிக் தான் இந்த படத்தினுடைய பிளசன்ட்டான அந்த ஒரு வைபுக்கு கூட்டு போகுது கூட சொல்லலாம். ஆனா இந்த படத்தில நடிக்கப்பட்ட எல்லாருமே ஒரு டீசென்ட்டான ஒரு நடிப்பு தான் குடுத்துருக்காங்க. பட் இந்த படத்தினுடைய பிரச்சனையே இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் சொல்லலாம். ரொம்ப ட்ரையான, ரொம்ப ஃப்ளாட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே. மிக முக்கியமா இந்த படத்தில ஒரு ரோம்கம் காமெடி டிராமா, அதுவும் நியூ ஏஜ் காமெடி டிராமான்ற பட்சத்தில இன்னும் கொஞ்சம் காமெடி நெறைய செலுத்திருக்கலாம். பட் படத்தில ஃப்ளாட்டான ஸ்க்ரீன் பிளே இருக்கு. காமெடி சுத்தமா ஒர்க் அவுட்டே ஆவல. ஒரு சொதப்பலான ஃபர்ஸ்ட் ஹாஃப், ஒரு சுமாரான செகண்ட் ஹாஃபா மாறிடுது. ஸோ மொத்தத்தில இந்த படம் ஒரு ஆவரேஜ் ரகம் தான். ஸோ இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.